விண்வெளியில் உள்ள இந்தியர் சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் மோடி என்ன பேசினார் தெரியுமா? வணக்கம் செய்தி புனலேயர்களே. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் ஆக்சியம் 4 மிஷன் குழு கேப்டன் சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமையன்று காணொலி மூலம் உரையாடினார். இந்த உரையாடலின் போது சுபான்ஷு தனது தாய்நாட்டிலிருந்து தொலைவில் இருந்தாலும் 140 கோடி இந்தியர்களின் இதயங்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். உங்கள் பெயரே மங்களகரமானது. உங்கள் பயணம் ஒரு புதிய சகாப்தத்தின் மங்களகரமான தொடக்கம். இந்த நேரத்தில் நாம் இருவரும் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 140 கோடி இந்தியர்களின் உணர்வுகளும் என்னுடன் உள்ளன. என் குரலில் அனைத்து இந்தியர்களின் உற்சாகமும் மகிழ்ச்சியும் கலந்துள்ளன. விண்வெளியில் நமது கொடியை ஏற்றியதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு எல்லாம் நலமாக இருக்கிறதா? நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று பிரதமர் கேட்டார். அதற்கு பதிலளித்த சுபான்ஷு சுக்லா பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து, இந்த பயணம் தனக்கு மட்டுமல்ல, முழு தேசத்திற்கும் சொந்தமானது என்று கூறினார். நான் இங்கு நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன். மிகவும் நன்றாக இருக்கிறது. இது ஒரு புதிய அனுபவம். இந்த பயணம் என்னுடையது மட்டுமல்ல, முழு தேசத்தின் பயணம். உங்கள் தலைமையின் கீழ் இன்றைய இந்தியா தனது கனவுகளை நிறைவேற்ற எண்ணற்ற வாய்ப்புகளை வழங்குகிறது. இந்தியாவை இங்கு பிரதிநிதித்துவப்படுத்துவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று சுபான்ஷு சுக்லா தெரிவித்தார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இந்திய விமானப்படை குழு கேப்டன் சுபான்ஷு சுக்லாவுடன் சென்ற டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் வெற்றிகரமாக இணைந்ததற்கு ஆக்சியம் ஸ்பேஸ், நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தது. ஆக்சியம் மிஷன் 4 விண்கலம் ஜூன் 26 அன்று இந்திய நேரப்படி மாலை 4:15 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் வெற்றிகரமாக இணைந்தது. இது உலகளாவிய விண்வெளி ஆய்வில் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகும். இஸ்ரோ தலைவர் வி. நாராயணன் தலைமையிலான குழுவினர் ஹூஸ்டனில் உள்ள நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் இருந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை கண்டனர் எனவும் இஸ்ரோ கூறியுள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தில் பயணித்த ஆக்சியம் 4 மிஷன் வியாழக்கிழமை அன்று சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் வெற்றிகரமாக இணைந்தது. டிராகன் விண்கலம் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே இந்திய நேரப்படி மாலை 4:05 மணிக்கு விண்வெளி நிலையத்தின் ஹார்மனி தொகுதியில் இணைந்தது. நாசாவின் விண்வெளி பொறியாளர்கள் ஆன் மெக்லைன் மற்றும் நிக்கோஸ் ஐர்ல்ஸ் ஆகியோர் டிராகன் விண்கலத்தின் தானியங்கு அணுகுமுறை மற்றும் இணைக்கும் செயல்பாடுகளை கண்காணித்தனர். முன்னாள் நாசா விண்வெளி வீரர் பெக்கி விட்சன், இந்திய விண்வெளி வீரர் கேப்டன் சுபான்ஷு சுக்லா, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் விண்வெளி வீரர்களான போலந்தைச் சேர்ந்த ஸ்வாலோஷ் உஸ்னான்ஸ்கி, விஸ்னியவ்ஸ்கி மற்றும் ஹங்கேரியைச் சேர்ந்த திபோர் கபு ஆகியோர் ஜூன் 25ஆம் தேதி இந்திய நேரப்படி நண்பகலில் புளோரிடாவில் உள்ள நாசாவின் ஏவுதளத்தில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 ராக்கெட்டில் விண்வெளிக்கு புறப்பட்டனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.